Hi everyone. இன்னைக்கு நம்ம caste மாறுறோம் அப்படின்ற செஷன் which means VIP to banker அப்படின்ற செஷன் என்ன பார்க்க போறோம் அப்படினா இங்கிலீஷ்ல நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்பெல்லிங் எரர் பார்க்க போறோம். இதுவும் one of the easiest topic தான் ஸ்பெல்லிங் எரர் கண்டுபிடிக்கிறது. And இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த செஷன்ல வழக்கம் போல word of the day பார்க்க போறோம், then rule of the day பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் some of the rules in spelling பார்க்க போறோம். And examples பார்க்க போறோம், then basics அப்புறம் எப்படி ஸ்பெல்லிங் எரர்ல क्वेश्चंस கேட்பாங்க அது எல்லாமே பார்க்க போறோம். சோ செஷன் எண்டிங் வரை பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். And நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தென் நம்ம டாக் அண்ட் மார்க் டெலிகிராம் குரூப்ல இதுவரை நீங்க ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. 3 குரூப்ஸ் இருக்கு, அஃபிஷியல், டிஸ்கஷன் அண்ட் குவிஸ் குரூப். குவிஸ் குரூப்ல டெய்லி 10:05 PM க்கு வந்துட்டு CA quiz கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே குவிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிஸ்கஷன் குரூப் அண்ட் அஃபிஷியல் குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸஸோட பிடிஎஃப்ஸும் ஷேர் பண்ணுவோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் சப்ஸ்கிரைப் டு Unacademy ப்ளஸ். டாப் எஜுகேட்டர்ஸ் டாப் பேட்சஸ் கொடுத்துருக்காங்க. May 5லேருந்து நிறைய நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. Unacademy காம்பேட் டெஸ்ட் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அதையும் என்ரோல் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்கள். அண்ட் இதான் Unacademyயோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம வேர்ட் ஆஃப் தி டே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா implicit. implicit அப்படின்னா என்னன்னா not expressed in a direct way but understood by the people involved. அதாவது டைரக்டாக சொல்லாமல் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் மூலியமா பீப்புளே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம implicit அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் இருக்கு, என்ன அப்படின்னா கம்ப்ளீட், டோட்டல் அப்படின்றத நம்ம implicit அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும், பார்க்கலாம். We had an implicit agreement that we would support each other. அதாவது அவங்க டைரக்டாக சொல்லிக்கல, நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு டைரக்டாக அக்ரிமெண்ட் போட்டுக்கல, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாக அக்ரிமெண்ட் எதுவும் போட்டுக்கல. பட் அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மனதளவில் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி மீனிங் தான் இது. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I have implicit faith in your ability. ஓகே, in your ability to crack the exam அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. I have implicit faithனா I have complete faith. I have complete faith in your ability. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரூல் ஆஃப் தி டே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரூல் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரூல், நிறைய எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குற ரூல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்களே நிறைய எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி அடிக்கடி கேட்பாங்க. a number of, the number of யூஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா a number of அப்படின்னு இருந்தால் பக்கத்தில் வந்துட்டு ப்ளூரல் நவுன் இருக்கணும். the number of இருந்தாலும் பக்கத்தில் ப்ளூரல் நவுன் தான் இருக்கணும். அப்போ நவுன் பற்றி பிரச்சனை கிடையாது. a number ofனாலும் the number ofனாலும் நவுன் ப்ளூரலில் இருக்கணும். ஆனால் verb பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் இருந்தால் ப்ளூரல் வேர்ப் போடணும், தேர்ன் இருந்தால் சிங்குலர் வேர்ப் போடணும். ஏர்ன் இருக்கனால சிங்குலர் நினச்சிடாதீங்க, இது அப்படியே ரிவர்ஸாக வருது பாருங்கள். ஏர்ன் இருந்தால் ப்ளூரல் வேர்ப், தேர்ன் இருந்தால் சிங்குலர் வேர்ப். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A number of students are waiting here. இது plural verb, are waiting here. Then the number of students is 50. நமக்கு குவான்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணி பாருங்க. இனிமே the number of students is 50, இங்கே சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னா சிமிலர் ரூல் இஸ் தேர் ஃபார் a variety of, the variety of. இப்போ இதே மாதிரி தான் a variety of, the variety of இருக்கும். ஆஃப் பக்கத்தில் வர நவுனை வந்துட்டு ப்ளூரல் நவுனாக இருக்கணும். ஏர்ன் இருந்தால் ப்ளூரல் வேர்பு, தேர்ன் இருந்தால் சிங்குலர் வேர்ப். ஓகே, ரூல் மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செஷன் வேணால் தனியாக நம்ம கொண்டு வரலாம், ரீகாலிங் ஆல் தி ரூல் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இப்போது செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸ்பெல்லிங் எரர். ஸ்பெல்லிங் எரர் வந்துட்டு மோஸ்ட் காமன் திங் வி ஆர் டூயிங்.
கரெக்டா? ஆனால் இது ஈஸி, எக்ஸாம் லெவலில் பார்க்கும்போது வந்துட்டு இது ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கு, ரொம்ப ஸ்கோரிங் டாப்பிக்கு. ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள ஒரு இடத்துலலாம் ஒரு சில இடத்துல ஸ்பெல்லிங் எரர் விட்டுருவோம் நம்மளை அறியாமல். ஸோ பேசிக் திங்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருந்தாலே போதும், இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். பட் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினைட் ரூல்ஸ் இருக்குது, செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ரூல்ஸ் எல்லாம் படிக்க படிக்க உங்களுக்கு அப்படியே ரீகால் ஆகும். ஆமாம்ல இந்த வேர்டில் இப்படி தானே இருக்கும், ஆமாம்ல இந்த வேர்டில் இப்படி தானே ஸ்பெல்லிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரீகால் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஆனால் நிறைய ரூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் எல்லா ரூல்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் தான். பட் இது ரூல் அப்படின்னு சொல்லி தனியாக படிக்காதனால நமக்கு எக்ஸாமில் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஸோ ரூல்ஸ்ன்னு சொல்லி தனியாக ஒருக்க பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் இதில் ஒரு ரூல் இருக்கே, அப்போ இங்கே தப்பு வருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம செக் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஈஸியாக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த ரூல்ஸ் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் நம்ம உட்காந்து எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் தேவையே கிடையாது. ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க, பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ரீகால் ஆகும். ஒவ்வொரு வேர்டு எக்ஸாம்பிள் யோசிச்சு ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. பட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருக்க இந்த வீடியோ பார்த்துட்டு போயிருங்க, அப்போ நல்லாவே ஞாபகம் வந்துடும். ஓகே, இப்போ என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் அதில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. 5 வேர்ட்ஸும் வந்துட்டு சிமிலராக இருக்க மாதிரியே கொடுப்பாங்க. ஒரு வேர்டோட ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு மீதி இதிலெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக்ஸோட கொடுத்துருவாங்க. நம்மக்கிட்ட எது கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்க வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு ஒன்று மட்டும் தப்பாக கொடுத்து எது தப்பான ஸ்பெல்லிங் இருக்க வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அண்ட் தேர்ட் டைப் என்ன அப்படின்னா மோஸ்ட் காமன் டைப், சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு 4 வேர்டை வந்துட்டு போல்டு பண்ணிடுவாங்க. 4 வேர்டை போல்ட் பண்ணிவிட்டு ABCD அப்படின்னு டினோட் பண்ணிடுவாங்க. இதில் எந்த வேர்ட் வந்துட்டு மிஸ்பெல்ட்டாக இருக்குது, எந்த வேர்ட் இன்அப்ரோப்ரியேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபைன் பண்ணணும் எது வந்துட்டு ஸ்பெல்லிங் எரர் இருக்குது, எது இன்அப்ரோப்ரியேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஆன்சர் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்துட்டு எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. அண்ட் தேர்ட் டைப் தான் மோஸ்ட் காமன் டைப், ரீசெண்டாக அதிகமாக கேட்குறது. ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். அண்ட் என்ன மாதிரிலாம் வந்துட்டு வேர்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டிசீவ், கரெக்டான ஸ்பெல்லிங் வந்துட்டு EI, பட் அவங்க கொடுக்கும்போது ஐன்னு கொடுத்துருவாங்க. பட் அந்த இடத்துலையும் நம்ம ஒரு கான்ஷியஸாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம், டிசீவ்னு ரீட் பண்ணிவிட்டு எங்கே எரர் இருக்குன்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ டெஃபினைட்லிக்கு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஈவை எடுத்துருவாங்க, அப்போ நமக்கு ரீட் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைலண்ட் எடுத்துருவாங்க. டைலமான்னு தான் சொல்லுவோம், எம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல மாட்டோம். ஸோ ஒரு எம் கொடுத்துருவாங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்டில் அப்படின்றதுக்கு ஒரு எல் தான் வரணும், பட் 2 எல் கொடுத்துருவாங்க. டுமாரோ அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு எம் தான் வரணும், பட் 2 எம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது நம்ம ரூல்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் இமேஜஸாக தான் இருக்கும். இன்றைக்கி செஷன் மட்டும் இப்படி இமேஜஸாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். யூஸ்வலி இன் வேர்ட்ஸ் வேர் I and E are used together, I comes before E except after C. இது என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐயும் ஈயும் அடுத்தடுத்து வர்ற வேர்ட்ஸ்லலாம் ஃபஸ்ட்டு I வரணும், அடுத்து தான் E வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஐன்னு வந்திருக்கா, ப்ரீஃபில் பார்த்தீங்கன்னா ஐன்னு வந்திருக்கா, அச்சீவில் பாருங்கள் ஐன்னு வந்திருக்கா. ஸோ ஐ வந்துட்டு டுகெதராக வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் I வரணும், அடுத்து E வரணும். இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா சிக்கு அப்புறம் இந்த ஐ வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு E வரணும், அடுத்து தான் I வரணும். இங்கே பாருங்கள் CEI, ரிசீவில் பாருங்கள் EI, ரிசீப்டில் பாருங்கள் EI. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸில் எரர் வந்துட்டு நிறையா கேட்குறாங்க. ரீசெண்டாகவும் சரி பாஸ்டில் இருந்தும் சரி நிறைய கேட்குறாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் ஐயிலையும் EIல இருந்தும். சீஃப்க்கு எப்படி போடணும், ஐன்னு போடணும். பட் நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு இப்படி போட்டுருவோம். பட்
இங்கே சி வரலை. ஸோ நம்ம என்னன்னு தான் போடணும், ஐன்னு தான் போடணும். ஃபஸ்ட்டு ஐ வரணும், அடுத்து இ வரணும். இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலீவுக்கு ஸ்பெல்லிங் நமக்கு கன்ஃபியூஸே ஆகாது. பிலீவ் இப்படி தான் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிலீவ் வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிப்ட்டுக்கும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ரெசிப்ட் வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூலை ஞாபகம் வச்சுக்காம இந்த 2 வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஐ தான் வரும், சிக்கு அப்புறம் இஐ வரும் அப்படின்றது நமக்கு மெமரைஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து போகலாம். அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலி த லெட்டர் யூ ஃபாலோஸ் கியூ. கியூக்கு அப்புறம் யூ லெட்டர் வரும். எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க ஈராக். ஸோ லாஸ்ட் கியூவில் முடியுதுல, ஸோ அதனால அங்கே போடாமல் விட்டுருக்காங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கியூக்கு அப்புறம் யூ வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸில் ஒரு சில வேர்ட் வரலாம். ஓகே, அடுத்த ரூல் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளூரல் ஆஃப் நவுன்ஸ். ப்ளூரல் போடுற இடத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்க்கலாம், அதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, ஒன்றுனா பார்க்கலாம். வேர்ட்ஸ் எண்டிங் வித் சிஹெச், எஸ்ஹெச், எஸ், எக்ஸ், ஜெட் எல்லாமே டேக் இஎஸ் ஆஃப்டர் தெம். ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ல முடியுது, ஸோ இஎஸ் போடணும். பாக்ஸ், பாக்ஸஸ். ஸோ எஸ்ஹெச் சிஹெச்ல முடிஞ்சாலும் இந்த மாதிரி இஎஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். இந்த சிஹெச் வந்துட்டு கே அப்படின்ற சவுண்டை மேக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எஸ் மட்டும் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் மொனார்க், மொனார்க்ஸ். ஸோ சிஹெச் கே சவுண்ட் மேக் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல எஸ் மட்டும்தான் போடணும். அதர்வைஸ் தீஸ் வேர்ட்ஸில் லெட்டர்ஸ்லலாம் எண்ட் ஆச்சு அப்படின்னா இஎஸ் போடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், வேர்ட்ஸ் எண்டிங் வித் எஃப் ஆர் எஃப்இ change their endings to VES. knife, knifeன்றது எதில் முடியுது, FEல முடியுது. அது மாறும்போது எப்படி ஆயிருக்கு, VESஆ மாறி இருக்கு. Fல முடிஞ்சிச்சுன்னா VESஆ மாறும். F எடுத்துட்டு VES போடணும். FEல முடிஞ்சிச்சுனாலும் FE எடுத்துட்டு VES போடணும். But if there is a vowel before F, then just an S is added அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஃப்ல முடியுது, பட் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வவல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எஃப்ல முடிஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு வவல் இருந்ததுன்னா ஜஸ்ட் நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். வேர்ட்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாம்பிள் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா இந்த ரூலெல்லாம் நமக்கு ஞாபகம் வர போகிறது கிடையாது. எக்ஸாம்பிளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரூலை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமும் கூட. ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்க்கலாம். Words that take a consonant before Y, change Y to IES. இப்போ பார்க்கலாம். ஃப்ரை. ஃப்ரையில் பார்த்தோம் அப்படின்னா ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது, கான்சனன்ட் தான் இருக்குது. அப்போ கான்சனன்ட் இருந்தது அப்படின்னா என்ன ஆகணும்னா ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடணும் ப்ளூரலாக மாற்றும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, when words ending in LL or compounded with double LL, both words come single L அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ 2 வேர்ட் நீங்கள் வந்துட்டு கம்பைன் பண்ணுறீங்க, காம்பவுண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 வேர்ட்லேயுமே LL அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, டபுள் எல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை காம்பவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா சிங்கிள் எல்லாம் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபில், ஃபுல்லுக்கும் 2 எல் வந்திருக்கு, ஃபில்லுக்கும் 2 எல் வந்திருக்கு. ஆனால் அதை கம்பைன் பண்ணும்போது 2 இடத்துலையுமே ஒவ்வொரு எல் தான் வந்திருக்கு. இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெல்பீயிங், ஃபேர்வெல், இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் டபுள் எல் வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்லை. அடுத்து நம்ம போகலாம். அடுத்த ரூல், யூஸ் ஆஃப் சஃபிக்ஸ் ly வித் அட்ஜெக்டிவ்ஸ் டு மேக் அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். adjectives ending in L or written with double L while adding suffix ly. Adjectives ending in LE or written without LE while adding suffix ly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா எல்லில் முடிஞ்சது அப்படின்னா அதோட நம்ம ly ஆட் பண்ணும்போது
அப்படியே தான், எதுவுமே போகாது, அப்படியே ஆட் பண்ணணும் நம்ம. ஃபைனல் ப்ளஸ் எல்ஒய் ஈக்குவல் டு ஃபைனலி. இதில் இருக்க எல்லும் இருக்கணும், இதில் இருக்க எல்லும் இருக்கணும். பட் எல்இயில் முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்இயை ரிமூவ் பண்ணிடணும். எல்இயை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்ஒய் ஆட் பண்ணணும் நம்ம. இதை தான் இங்கே சொல்ல வராங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இதுலேயும் கூட நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஜென்ட்லி அப்படின்றத இந்த இடத்துல ஈ போட்டு கொடுத்துருவாங்க, நமக்கு ரீட் பண்ணும்போது அது கரெக்ட் மாதிரியே இருக்கும். ஸோ இதையும் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். இன் வேர்ட்ஸ் எண்டிங் இன் என் ரீடைன் என் வென் நெஸ் இஸ் ஆடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ க்ளீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, க்ளீனில் நெஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எண்ணும் இருக்கும், இந்த எண்ணும் இருக்கும். பட் நமக்கு 2 எண் ஒன்றா வராதோ அப்படின்ற டவுட் வரும். அதுக்கு தான் இதை நான் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறேன். 2 எண்ணுமே வரும். இது ஒரு ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். வேர்ட்ஸ் எண்டிங் இன் டபுள் எல் ஆர் யூஸ்டு வித் சிங்கிள் எல் வென் காம்பவுண்டட் வித் ஃபுல், ஆல், வெல், அண்ட், இன், டிஐஎஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூடலாம் வந்துட்டு கம்பைன் ஆகும்போது டபுள் எல் இருந்தது அப்படின்னா அது சிங்கிள் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலில் பாருங்கள், ஒரு எல் வந்துடுச்சு. ஆல் ப்ளஸ் டுகெதர், ஆல் டுகெதர், அதில் ஒரு எல் வருது. அதே மாதிரி இந்த ஆல்லையும் ஒரு எல் வருது. வெல் வந்துட்டு ஒரு எல்லாம் மாறிடுச்சு. ஆல்ரெடியில் பாருங்கள் ஒரு எல்லாம் மாறிடுச்சு. அன்டில்ல பாருங்கள் ஒரு எல். இன்ஸ்டில், டிஸ்டில் எல்லாத்துலேயுமே ஒரு எல்லாம் மாறி இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்த ரூல். E is not dropped after C or G while adding suffixes able or OUS beginning with vowel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா E வந்துட்டு ட்ராப் ஆகக்கூடாது. எந்த இடத்துல? C or G, ஆஃப்டர் C or G. அதாவது இந்த ஈக்கு முன்னாடி சிஓ அல்லது ஜிஓ இருந்தது அப்படின்னா இந்த இ வந்துட்டு ட்ராப் ஆகக்கூடாது. while adding suffixes able and OUS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் வந்துட்டு இ இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜிஓ சிஓ இருக்குது அப்படின்னா அது கூட ஏபிள் அண்ட் OUS ஆட் பண்ணும்போது இந்த இ போகக்கூடாது, அப்படியே ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீசபிள், ட்ரேசபிள் அந்த மாதிரி. ஓகே, இதை சும்மா லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு வந்துடும், பார்க்கும்போதே எல்லாமே வந்துடும். நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குன்னு தெரியும். பட் இதெல்லாம் தனி ரூல்னு தெரியாது. அதுதான் உங்களுக்கு நான் ஒரு ரீகால் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா சைலண்ட் இ இஸ் ட்ராப்டு வைல் ஆடிங் ஒய் டு அ நவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டோனி அப்படின்னு சொல்லுவோம். இ வந்துட்டு இங்கே சைலண்ட்டாக தான் இருக்குது. ஸ்டோன் அப்படின்னு சொல்லும்போதே இ சைலண்ட்டு தான். அந்த சைலண்ட் இ வந்துட்டு ட்ராப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாய்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இ சைலண்ட், டேஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இ சைலண்ட், ஐஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இ சைலண்ட். ஸோ இது கூடலாம் ஒய் ஆட் ஆகும்போது அந்த சைலண்ட் வேர்டை ரிமூவ் பண்ணிடணும், சைலண்ட் ஈயை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சைலண்ட் இ ஆஃப்டர் கான்சனன்ட் டி இஸ் ட்ராப்டு வென் சஃபிக்ஸ் TION is added அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பல்யூட், இதில் டீக்கு அப்புறம் இ இருக்குது, இதோட TION ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இ ரிமூவ் ஆகிடும், இந்த டீயும் ரிமூவ் ஆகிடும், பொல்யூஷன் அப்படின்னு ஆகிடும். இங்கேயும் பாருங்கள் டி ரிமூவ் ஆகிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன், டெலிஷன், டிப்ளீஷன் அந்த மாதிரி ஆகும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் E is changed to I in words CE when OUS as suffix is added அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலலாம் என்ன ஆகுமா, E வந்துட்டு ஐயா மாறிடும். எப்போ CE அப்படின்னு அந்த வேர்டு எண்டாச்சு அப்படின்னா, CEன்னு அந்த வேர்டு எண்டாச்சு அப்படின்னா இந்த E வந்துட்டு ஐயா மாறிடும். எப்போ அப்படின்னா OUS ஆட் பண்ணும்போது. CEன்னு எண்டாயிருக்கு, OUS ஆட் பண்ணுறோம், அப்போ என்ன ஆகுது, இந்த இ வந்துட்டு ஐயா மாறி கிரேஷியஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்த ரூல். double E or double O are not dropped with suffixes able, ing, full அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் அக்ரி அப்படின்னு வந்திருக்கு.
ஏபிள் ஆட் பண்ணோம் அப்படின்னா அக்ரியபிள் அப்படின்னு வரும். இந்த இடத்துல 2 ஈ வருமா, இப்படி ஒரு லெட்டர் இருக்கா, இப்படி ஒரு வேர்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில நேரம் டவுட் வரும். இப்படி தான் போடணும். அடுத்த அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அக்ரீயிங், டபுள் இ வரும். கரெக்ட் தான். அதே மாதிரி தான் இங்கே சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃபைனல் சி இஸ் சேஞ்ச்டு டு சிகே பிஃபோர் இடி ஐஎன்ஜி இஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக சி இருந்தது அப்படின்னா அது கூட நம்ம இடியோ அல்லது ஐஎன்ஜியோ அல்லது இஆரோ ஆட் பண்ணும்போது இந்த சி பக்கத்தில் கே போட்டு இடி போடணும், கே போட்டு இஆர் போடணும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, apart from these rules homophones should be learned by the candidate as there are words that sound same but are spelled differently அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அட்வைஸ் ரெண்டுமே அட்வைஸ் அப்படின்னு தான் மீன் பண்ணுவோம். பட் அதுக்கு ஸ்பெல்லிங் வேறு அண்ட் யூசேஜும் வேறு. ஸோ இந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸ் நிறைய ஸ்பெல்லிங் எரரில் கேட்பாங்க. ஓகே, அதர் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது இடி ஆர் ஐஎன்ஜி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா சம் ஆஃப் தி வேர்ட்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட் இருக்க அந்த லெட்டர் வந்துட்டு டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப்போட நான் இடி ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், ஸ்டாப்டு அப்படின்னு ஆகுமா. ஸோ லாஸ்ட் லெட்டர் வந்துட்டு டபுள் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேசஸ்க்கு வரும். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இஆர் அண்ட் இஎஸ்டி ஆட் பண்ணும்போதும் வந்துட்டு லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் தின்னர் அப்படின்றத எடுத்துக்கோங்க, தின் ப்ளஸ் இஆர். பட் நம்ம ஃபார்ம் ஆகும்போது ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகும்போது லாஸ்ட் லெட்டர் வந்துட்டு டபுள் ஆகிடும். அதே மாதிரி இஎஸ்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், இதே தின்னே எடுத்துக்கலாமே, தின் ப்ளஸ் இஎஸ்டி ஃபார்ம் ஆகும்போது டபுள் ஆகி ஃபார்ம் ஆகும், தின்னஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அடுத்து வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வேர்ப் கூட நீங்கள் கடைசியாக ஒய் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை அப்படின்ற ஒரு வேர்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதோட இடி ஆட் பண்ணுறேன். இடி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒய் வந்துட்டு ஐயா மாறிடும். இந்த ரூல் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஒய் ஐயா மாறுற ரூல். தென் அடுத்து வந்துட்டு அதே ட்ரையோட நான் ஐஎன்ஜியாக மாற்றுறேன் அப்படின்னா அப்படியே தான் கம்பைன் ஆகும், எதுவுமே சேஞ்ச் ஆகாது, ஒய்யும் வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதில் ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேயோட இடி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், அது செய்டு அப்படின்னு ஆகிடும், செட் அப்படின்னு ஆயிரும், செட். ஸோ இடி ஆட் பண்ணோம் அப்படின்னா செட் அப்படின்னு ஆயிரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வேறு எல்லாமே தெரிஞ்ச இதுதான், ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, லைக் ஒரு வேர்டோட எல்ஒய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு சம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சேஃப் ப்ளஸ் எல்ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கம்பைன் ஆகி என்னன்னு வரும், சேஃப்லின்னு வரும். அதில் என்ன ஆகும், எதுவுமே எலிமினேட் ஆகாது. இதுவே ட்ரூ ப்ளஸ் எல்ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன ஆகும், இ வந்துட்டு எலிமினேட் ஆகி ட்ரூலி அப்படின்னு வரும். அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஹோல் ப்ளஸ் எல்ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன ஆகும், இ வந்துட்டு எலிமினேட் ஆகிடும், ஹோலி அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது தெரிஞ்சாலே போதும். மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு தெரியாத வேர்டு கொடுத்தா கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிடும். இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேர்டோட ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இஃப் சப்போஸ் அதுக்கு மீனிங்கே தெரியாது, அந்த வேர்டை நான் இதுவரை பார்த்ததே இல்லை, அதுக்கு எப்படி நான் ஸ்பெல்லிங் எரர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த ரூல்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தெரியாத வேர்ட் கொடுத்தா கூட. ஓகே,
இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் மாட்ரேட் லெவல் தான், ரொம்ப ஈஸிலாம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. இல்லைன்னா நம்ம அடுத்த கிளாஸில் ஸ்டார்டிங்கில் இந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸோட கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கொஷினோட ஆன்சரும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.